ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மடப்புரம் ஊர்ல பத்ரகாளி அம்மன் கோயில்ல வேலை செஞ்ச காவலாளி அஜித் குமாரை வந்து போலீஸ் விசாரணையில வந்து அடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கேஸோட விசாரணை வந்து கடந்த 12/12/2025 அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மதுரையில இருக்க கோர்ட்ல விசாரணைக்கு வந்துச்சு. அந்த கோர்ட்ல என்ன சிபிஐ தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சப்ளிமெண்டரி ரிப்போர்ட் அதாவது அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ்ல அட் தி டைம் ஆஃப் அக்கரன்ஸ் அதாவது இந்த சம்பவம் நடந்தப்ப இருந்தக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரமும், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் எஸ்ஐ சிவகுமார் அதோட சேர்ந்து ஹெட் கான்ஸ்டபிள் இளையராஜாவையும் நாங்க அக்யூஸ்டா இதுல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் பாத்தீங்கன்னா 19/10/2025க்கு தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கேஸ்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 6வது அக்யூஸ்டா வந்து வேன் டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 பேர் சேர்த்து மொத்தம் இந்த கேஸ்ல 10 அக்யூஸ்ட் இருக்காங்க. இந்த கேஸ்ல முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல்ல வீடியோஸா பார்ப்போம். தேங்க்யூ.